போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் மோனோ 247 யூடியூப் சேனல் சார்பாக வணக்கங்கள். போட்டித் தேர்வுக்கு படிக்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ, டெஸ்ட் அடிச்சு பார்க்கறது அதோட ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸாமில் அதிகமான மார்க் எடுக்க முடியும். நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாகவும், நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாகவும் நம்ம டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டு வரோம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 6ஆம் வகுப்பு வரலாறுல 2வது டெஸ்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 700 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா வரி நம்ம எடுத்துக்கிறோம். 50 கொஸ்டினாக ஒவ்வொரு டெஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்போ நம்ம 2வது டெஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அங்கே டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டார்ட் கொடுத்து உள்ள போங்க. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வைஸாக நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். ஓகேங்களா? 6th, 7th, 8th வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டோம் நம்மளோட ஆப்பில். ஓகேங்களா? 6th எக்ஸ்பிளைன் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸாகவும் நம்ம சிலபஸ் வைஸாகவும் நம்ம டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். புக் வைஸாக நம்ம வரலாறு நம்ம பார்த்துட்டு போகிறோம். சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் கொடுத்துருந்தாங்க. பொது அறிவை பொறுத்தளவுக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம 6ஆம் வகுப்பு வரலாறுல போவோம். அதில் டெஸ்ட்டில் 2வது டெஸ்ட்டு நம்ம உள்ளே போகிறோம். ஸ்டார்ட் கொடுத்து உள்ளே போயிடும். ஓகேங்களா? நம்மளோட ஆப்பை ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கீழே ஒரு சஃபில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும். ஓகேங்களா? ஒரே சஃபில் கொடுத்து ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஸ்டார்ட் கொடுத்துருவோம். ஓகே, முதல் கேள்வி. ஆரியர்கள் டேச்சிலிருந்து வந்தனர். ஆரியர்கள் எங்கிருந்து வந்தனர்னு கேள்வி கேட்டிருக்காங்க. எங்கேருந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா மத்திய ஆசியா பகுதியிலேருந்து தான் ஆரியர்கள் வந்தாங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். மத்திய ஆசியாவிலேருந்து எந்த பகுதியாக வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்துகுஸ் மலைகள் உள்ள கைபர் கணவாய் வழியாக இந்தியாவுக்குள் வந்தவர்கள் தான் ஆரியர்கள். ஓகேங்களா? இந்துகுஸ் மலை எங்கே இருக்குது? பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் இருக்குது. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பி தான் சரியான ஆன்சர். நம்ம அடுத்த கேள்வி வருவோம். எத்தனை ஆண்டுகளுக்கு முன் மனிதன் வேளாண்மை செய்ய தொடங்கினான்? ஓகேங்களா? எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு வேளாண்மை தொடங்கியது? எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வேளாண்மை செய்ய தொடங்கினான் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? 2வது படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. புவி வந்து பார்த்தீங்கன்னா 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு புவி தோன்றியது. ஓகேங்களா? மனித இனம் எப்போது நடக்க கற்றுக்கொண்டான் அப்படின்னு கேட்பாங்க. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு. ஓகேங்களா? மனிதன் புவியெங்கும் எப்போது பரவினான்னு கேட்பாங்க. 3 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு புவியெங்கும் மனிதன் பரவினான். ஓகேங்களா? முதலாக கற்றுக்கொண்ட மனித இனம் கேட்பாங்க. ஆஸ்ட்ரலோபிதிகஸ் மனித இனம் தான் முதலாக நடக்க கற்றுக்கொண்ட ஒரு மனித இனம். ஓகேங்களா? புவி முழுதும் பரவிய மனித இனம் எது கேட்டாங்கன்னா ஹோமோ சேப்பியன்ஸ்னு வரும். ஓகேங்களா? வேளாண்மை வந்து பார்த்தீங்கன்னா 8000 ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் வேளாண்மை செய்ய தொடங்கினான். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போயிடுவோம். காளிதாசர் இயற்றிய மாளவி காக்னி மித்ரா நாடகத்தில் கிரேக்கர்களை சிந்து நதிக்கரையில் வெற்றி கொண்டதாக குறிப்பிடப்படும் மன்னன் யார் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வசுமித்திரர். ஓகேங்களா? வசுமித்திரர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமித்திரரோட பையன்தான் வசுமித்திரர். ஓகேங்களா? சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் வந்து பார்த்தீங்கன்னா புசியமித்திரர் வருவார். ஓகேங்களா? சுங்க வம்சத்தை புசியமித்திரர் தோற்றுவித்திருப்பார். அதுக்கு முன்னால் என்ன வம்சம் இருந்ததுன்னா மௌரிய வம்சம் இருக்கும். மௌரிய வம்சத்தோட கடைசி அரசர் பிரகத்ரதன் சொல்லுவாங்க. அவரை கொலை செஞ்சுட்டு அவருடைய அமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா புசியமித்திரர் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்தை நிறுவியிருப்பார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து அவருடைய மகன் அக்னிமித்திரர், அவரோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா வசுமித்திரர். ஓகேங்களா? காளிதாசர் இயற்றிய மாளவி காக்னிமித்ரா அந்த நாடகத்தில் கதாநாயகன் யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு வசுமித்திரர் வரமாட்டார், அதுக்கு அக்னிமித்திரர் தான் ஆன்சராக வருவார். ஓகேங்களா? அவரோட மகன் வந்து கிரேக்கர்கள் வென்றதாக அந்த நூலில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிரேக்கர்களை வென்றது யாருன்னு கேட்டிங்கன்னா வசுமித்திரர் தான். கதாநாயகன் அக்னிமித்திரர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மாற்றி பிரஸ்பெக்ட். ஆர்கியாலஜி என்பது என்ன கேட்டிங்கன்னா ஆர்கியாலஜின்றது தொல்லியல். ஓகேங்களா? தமிழாக்கம் கேட்டிருக்காங்க. ஆந்த்ரோபாலஜி அப்படின்றது மானுடவியல். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மானுடவியல். ஆந்த்ரோபாலஜின்றது ஒரு 2 கிரேக்க வார்த்தைகளோட கூட்டுச்சொல் தான் ஆந்த்ரோபாலஜி.
ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிரும். குஷான பேரரசர்கள் அனைவரிலும் தலை சிறந்தவர் யார்? யாருன்னு கேட்டிங்கன்னா கனிஷ்கர் தான் வருவார். ஓகேங்களா. கனிஷ்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது புத்த சமய மாநாட்டை காஷ்மீரில் குந்தவனம் என்ற ஒரு இடத்துல கூட்டியிருப்பார். ஓகேங்களா. இந்த புத்த சமய மாநாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள பொறுத்தவரை கேட்பாங்க. முதல் புத்த சமய மாநாடு, 2வது, 3வது, 4வது மொத்தம் 4 புத்த சமய மாநாடு நடைபெற்றிருக்கும். முதல் புத்த சமய மாநாடு யார் நடத்தியிருப்பாரு கேட்டிங்கன்னா அஜாதசத்ரு. ஓகேங்களா. ஹரியங்க வம்சத்தை சார்ந்த அஜாதசத்ரு நடத்தியிருப்பார். 2வது புத்த சமய மாநாடு எங்கே நடந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷார்ட்கட்டை போட்டிருப்பாங்க. ராஜாவை பாடினால் காசு தருவார் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. முதல் புத்த சமயமான கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜாசத்ரு, 2வது காலசோகா, 3வது அசோகர், 4வது யார் வருவது பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் வருவார். முதல் புத்த சமயம் நடந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகிரகம், 2வது வைசாலி, 3வது வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்திரம், 4வது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் நடந்திருக்கும். ஓகேங்களா. கனிஷ்கர் வந்து பார்த்தீங்கன்னா குஷான பேரரசை சார்ந்த ஒரு முக்கியமான மன்னர். ஓகேங்களா. ஸோ நான் அந்த நடத்திய மன்னரை கேட்கலாம், இடத்த கேட்கலாம், எந்த வம்சம் நடத்தியதுன்னு கூட கேட்கலாம். சில இடங்களில் தலைமை தாங்கியவரோட கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ 10th லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேட்க வாய்ப்பு இல்லை. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். குப்தர்களின் பொற்காசுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? குப்தர்களின் பொற்காசுகள் தினாரா என்று அழைக்கப்பட்டன. ஓகேங்களா. நிஸ்கா, சதமானா இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தங்க நாணயங்கள் தான். ஆனால் குப்தர் காலத்து தங்க நாணயங்கள் கிடையாது. அது ஆரியர்கள் காலத்து தங்க நாணயங்கள். ஓகேங்களா. கிருஷ்ணலாலா இது வந்து பார்த்தீங்கன்னா வெளி நாணயம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரியர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு நாணயம் தான். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மன்யகேட்டாவில் தற்போது கர்நாடகாவில் உள்ள மால்கேட் புதிய தலைநகரை உருவாக்கியவர் யார்? ஓகேங்களா. மன்யகேட்டாவில் ஒரு தலைநகரை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அமோக வர்சனர். ஓகேங்களா. கவிராஜ மார்க்கம் அப்படின்ற ஒரு நூலை எழுதிய ஒரு கவிஞர் தான் இந்த அமோகவர்சர். ஓகேங்களா. ராஷ்டிரகூடத்தில் ரொம்ப முக்கியமான மன்னர். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஓகேங்களா. ராஷ்டிரகூட மரபை தோற்றுவித்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தந்தி துர்க்கர். ஓகேங்களா. இது புதிய தலைநகர் மானியக்கோட்டாவில் கர்நாடகாவில் ஒரு புதிய தலைநகர் உருவாக்கியவர் அமோகவர்சனர். ஓகேங்களா. கவிராஜ மார்க்கம் என்ற நூலை எழுதியவர் அமோகவர்சர். கவிராஜ மார்க்கம் தான் கன்னட மொழியிலே முதலாக வெளிவந்த ஒரு கவிதை நூல். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். நடனமாது சிலையை பார்த்து முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலை அக்காலகட்டத்துக்குரியதாக இருந்தன என்றவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா சஜ்ஜான் மார்சல் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. மொகஞ்சதாரோல ஒரு நடனமாதும் ஒரு பெண் சிலையை எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. அந்த சிலையை பார்த்து தான் இவர் இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லியிருந்திருப்பாரு. ஓகேங்களா. அலெக்சாண்டர் கன்னிகாம். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் நம்ம போட்டுருவோம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அலெக்சாண்டர் கன்னிகாம் யார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நில அளவையாளர் 1861 வந்து பார்த்தீங்கன்னா ஏஏசி நிறுவனத்துக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவர் தான் இந்த அலெக்சாண்டர் கன்னிகாம். ஓகேங்களா. சார்லஸ் ஆலன் அசோகரை பற்றின வரலாற்று நூல் எழுதினார். த சர்ச் ஃபார் த லாஸ்ட் எம்பையர் இந்தியன் எம்பையர்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். அசோகரோட குறிப்புகள் அடங்கிய நூல் இது. ஓகேங்களா. சார்லஸ் மேசன் யார் வந்து பார்த்தீங்கன்னா ஹரப்பா நகரத்தை முதலாக அடையாளப்படுத்தியவர் தான் இந்த சார்லஸ் மேசன். ஒரு ஆங்கில போர் வீரரும் கூட. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். 2017 இந்திய தொல்லியல் துறை கீழடியில் கிடைத்த 2 மாதிரிகளை கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க எங்கு அனுப்பியதுன்னு கேட்பாங்க. ஓகேங்களா. கதிரியக்க கணிப்பு முறை அப்படின்னாலே கார்பன் ஐசோடோப்பு. ஓகேங்களா. C14ன்னு சொல்லுவாங்க கார்பன் ஐசோடோப். ஓகேங்களா. அது ஏன் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த கார்பன் கிடையாது. ஓகேங்களா. அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த கார்பன் கிடைக்கிது. அதனால தான் நம்ம அமெரிக்கா எது எடுத்தாலும் நம்ம எதுக்கு இங்கே இருந்துட்டு அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தனிமை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மட்டும்தான் கிடைக்கிது. ஓகேங்களா. அதனால தான் நம்ம அமெரிக்கா அனுப்புகிறோம். அமெரிக்காவுக்கு எங்கே அனுப்புகிறோம்னா ஃப்ளோரிடா மாவட்டத்தில் உள்ள பீட்டா அனாலிட்டிக் நிறுவனத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மகாவீரர் எங்கே பிறந்தார்? மகாவீரர் எங்கே பிறந்தார்னா பீகாரில் வைசாலி நகருக்கு அருகில் குந்த கிராமம் அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பாரு. சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. மகாவீரர் எங்கே இயற்கை எதுனா கேட்பாங்க. சேம் பீகாரில் பிறந்து பீகார்லேயே தான் இயற்கை இருப்பார். பீகாரில் எந்த இடத்துலனா பவபூரி இங்கே தான் இறப்பு.
ஓகேங்களா. பிறந்தது வந்து பார்த்தீங்கன்னா குந்தகிராமம், இறந்தது வந்து பார்த்தீங்கன்னா பவபுரி. 2மே பீகார்ல தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மகாவீரர். புத்தருக்கு அதே மாரி கேட்பாங்க. புத்தர் பிறந்த இடம் இது. நேபாளத்தில அ லும்பினி தோட்டத்தில பிறந்திருப்பாரு. இந்த டீல பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் இவரு புத்தர் பிறந்திருப்பாரு. புத்தர் பிறப்பு. ஓகேங்களா. லும்பினி தோட்டத்தில தான் நேபாளத்தில உள்ள லும்பினி தோட்டத்தில தான் புத்தர் பிறந்திருப்பாரு. உத்தரப்பிரதேசத்தில உள்ள குஷி நகர்ல தான் புத்தர் இறப்பு. இயற்கை எழுதியிருப்பாரு. ஓகேங்களா. நம்ம அடுத்த கேள்வி போயிருவோம். சுங்க வம்சத்தின் கடைசி மன்னர் தேவபூதி யாரால் கொல்லப்பட்டார்? ஓகேங்களா. சுங்க வம்சத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்வ வம்சம் வரும். ஓகேங்களா. கண்வ வம்சத்தை தோற்றுவித்தவர் வாசுதேவ கன்வர். இவர் தான் ஏ. ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா. சுங்க வம்சத்தின் கடைசி மன்னர் தேவபூதி. ஓகேங்களா. தேவபூதி, புசியபூதின்னு ஒருத்தர் வருவாரு. ஓகேங்களா. ஆ வர்த்தன வர்த்தன வம்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, புசியபூதி தான் தோற்றுவித்திருப்பாரு. ஓகேங்களா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தேவபூதி வந்து பார்த்தீங்கன்னா, சுங்க வம்சத்தோட கடைசி அரசரா இருப்பாரு. ஓகேங்களா. அவர கொன்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்வ வம்சத்தை தோற்றுவித்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, வாசுதேவ கன்வர். ஓகேங்களா. இவரு தான் தோற்றுவித்திருப்பாரு. கன்வ வம்சத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, 6த் புக்ல பெருசா எதுவும் குடுக்கல. அந்த மன்னர்கள் 4 மன்னர்கள் இருந்திருப்பாங்க. 40 வருடங்கள்ல ஆட்சிய புரிஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுல மன்னர் யாருன்னு கேட்டீங்கன்னா, வாசுதேவ கன்வர். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பூமிபுத்திரர். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, நாராயணர். 4வது வந்து பார்த்தீங்கன்னா, சுசர்மன். ஓகேங்களா. இந்த சுசர்மன தான் வந்து பார்த்தீங்கன்னா, சாதவாகன அரசர், ஒரு குறுநில மன்னர் சிமுகா அப்படின்றவர கொன்னுட்டு சாதவாகன வம்சத்தை தோற்றுவித்திருப்பாரு. ஓகேங்களா. நம்ம அடுத்த கேள்வி போயிருவோம். பௌத்த, சமண, வேத மத கடவுள்களின் பிம்பங்களையும் முழு உருவச் சிலைகளையும் வடித்தது யார்? 3 சமயங்களில் உள்ள சிலைகளையும் வடிச்சிருக்காங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா, மதுரா சிற்ப கலைப்பள்ளி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிருவோம். குசானர்களில் மிகவும் புகழ்பெற்ற முதல் அரசியல் மற்றும் இராணுவ தளபதி இவர் யார்? குசானர்களில் புகழ்பெற்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கனிஷ்கரை தேர்ந்தெடுக்கலாம். ஓகேங்களா. முதல் இராணுவ தளபதின்னு கேட்டீங்கன்னா, கனிஷ்கர் வரமாட்டாரு. முதல் கார்பிசஸ் தான் வருவாரு. ஓகேங்களா. குசானர்ல முதல் தளபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, 1ஆம் காட்பீசஸ். அப்ப 2வதுன்னா 2ஆம் காட்பீசஸ். அப்படியே தொடர்ச்சியா வரும் பார்த்தீங்கன்னா, கனிஷ்கர் வருவாரு. கனிஷ்கர் தான் நம்ம 4வது பௌத்த சபைய காஷ்மீர்ல, ஸ்ரீநகர்ல, குந்தவனத்துல தான் கூட்டிட்டு இருப்பாரு. ஓகேங்களா. ஸோ கனிஷ்கருக்கும் இந்த 1ஆம் காட்பீசஸ்க்கும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த கேள்விக்கு போயிரும். மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள குகை கோவில்கள் யாருடைய பாணியில் கட்டப்பட்டவை? இதெல்லாம் யாருடைய பாணியில் கட்டப்பட்டவைன்னு கேட்டீங்கன்னா, மகேந்திரவர்மன் பாணி. அதாவது இந்த மகேந்திரவர்மன் பாணின்னு பார்த்தீங்கன்னா, மலைய கொடைஞ்சு அதில கோயில் செய்வாங்க. ஓகேங்களா. இது எல்லாம் மேல சொல்லிக்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலைக்கோயில் தான். ஓகேங்களா. மலைய கொடைஞ்சு கோயில் செய்யக்கூடிய ஒரு முறைய தான் வந்து பார்த்தீங்கன்னா, மகேந்திர பாணின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. திராவிட பாணின்னு ஒரு பாணியவே தமிழ்நாட்டுக்கு கொண்டு சேர்ந்தவன் தான் மகேந்திர பாணி. ஓகே. மகேந்திரவர்மன் பாணின்னு சொல்லுவாங்க. அடுத்து 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நரசிம்மவர்மன் பாணி சொல்லுவாங்க. நரசிம்மவர்மன் பாணினாலும் சரி, மாமல்லன் பாணினாலும் சரி 2மே ஒண்ணு தான். ஆன்சர் வந்து போட்டுருவோம். ஏ தான் சரியான ஆன்சர். மாமல்லன் பாணி அப்படின்னா, 1ஆம் நரசிம்மவர்மனோட பட்டப்பேரு தான் மாமல்லன். மட்போரில் சிறந்தவனால மாமல்லன் சொல்லுவாங்க. அவர் எப்படி கோயில் கட்டுவார்னா, ஒற்றை கல்லுல வந்து பார்த்தீங்கன்னா, சிலைகள வடிப்பாங்க. ஓகேங்களா. எடுத்துக்காட்டு மாமல்லபுரத்துல இருக்க கோயில்கள் எல்லாமே மாமல்லன் பாணியில தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராஜசிம்மன். ராஜசிம்மன் வந்து பார்த்தீங்கன்னா, அ கட்டுமான கோயில்கள் கட்டுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே கல்ல கட்ட மாட்டாங்க. வேற ஒரு இடத்துல வந்து பாறையால வெட்டி எடுத்துட்டு வந்து, அந்த பாறையில அடுக்கி, அதில கோயில் கட்டுவாங்க. ஓகேங்களா. அ ராஜசிம்மன் பாணியும் சரி, நந்திவர்மன். நந்திவர்மன்னா எந்த நந்திவர்மன் கேட்பாங்க? 2ஆம் நந்திவர்மன். ஓகேங்களா. இவங்களோடதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி தான் இருக்கும். கட்டுமான கோயில்கள். ஓகேங்களா. பாறைய வெட்டிட்டு வந்து, அத அடுக்கி, அதில கோயில் கட்டுவாங்க. நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாந்த பூசி வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பாறைகள மட்டும் வச்சு கட்டுமானம் கட்டுவாங்க. ஸோ நம்ம அடுத்த கேள்வி போயிருவோம். ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. 1 காவிரி, இன்னொன்னு பொருன்ஸ், இன்னொன்னு காவிரி வாலா, 4 பொருணை. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, 1, 2 மட்டும் தான் சரியா வரும். ஓகேங்களா. ஆன்சர் பி தான். ஓகேங்களா. அதாவது ஆப்கானிஸ்தான்லயும், பாகிஸ்தான்லயும் தமிழ் பெயர்கள் இருக்கு அப்படின்னு ஒரு மேப் குடுத்துருப்பாங்க. அதுலேருந்து தான் வரும். ஆப்கானிஸ்தான்ல இருந்து காவிரி, பொருன்ஸ். ஓகேங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல ஓடக்கூடிய ஆறுகள் எதுன்னு கேட்டீங்கன்னா, காவிரி வாலா, பொருணை. ஓகேங்களா. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிரும். வேத காலத்தில் படைத்தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஓகேங்களா. படைத்தளபதி எவ்வாறு அழைக்கப்பட்டார்னா, சேனானி. ஓகேங்களா. குலபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரியர்கள். ஓகேங்களா. வேத காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஆரியர்களோட
அடிப்படை அழகுன்னு கேட்டிங்கன்னா குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தலைவராக யார் இருப்பார்னா குலபதி இருப்பார். ஓகேங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல கிராமங்கள் பல குடும்பங்கள் சேர்ந்தது கிராமங்கள். ஓகேங்களா. கிராமத்தின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. கிராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பல கிராமங்கள் சேர்ந்தது விஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விஸ். இதோட தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விசயபதி. ஓகேங்களா. பல விஸ் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜனம், அதாவது ஜனபதம் சொல்லுவாங்க. அதோட தலைவர் ராஜான்னு சொல்லுவாங்க. ராஜாவோட இன்னொரு பேர் தான் ஜனசிய கோபா. ஓகேங்களா. ஜனம்னா மக்கள், கோனா தலைவன், மக்களை பாதுகாக்கும் தலைவன் அந்த பொருளில் வரும். ஓகேங்களா. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். புத்தர் எங்கு பிறந்தவர்? புத்தர் எங்கு பிறந்தவர்? நேபாளத்தில் லும்பினி தோட்டத்தில் தான் புத்தர் பிறந்தார். ஓகேங்களா. ஆன்சர் டி தான். ஏற்கனவே இந்த கேள்வி நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா. புத்தர் இறந்த இடம் எது கேட்டிங்கன்னா அது உத்தரப்பிரதேசத்தில் குசி நகரில் இறந்திருப்பார். பீகாரில் வைசாலி குந்தர கிராமத்தில் யார் பிறந்திருப்பார்? மகாவீரர் பிறந்திருப்பார். பாவபுரியில் மகாவீரர் இறந்திருப்பார். ஓகேங்களா. இது எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி போயிடும். நாசிக் மெய்கீர்த்தி பிரசஸ்தி வெளியிட்டவர் யார்? ஓகேங்களா. நாசி மெய்கீர்த்தி. ஓகேங்களா. மெய்கீர்த்தினாலும் பிரசஸ்தினாலும் ஒன்று தான். ராஜாவை புகழ்ந்து பாடக்கூடியதான் மெய்கீர்த்தின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் பிரசஸ்தி. ஓகேங்களா. நாசிக் மெய்கீர்த்தி அப்படின்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கௌதமி பாலஸ்ரீ. ஆன்சர் டி தான். அந்த நூலில் எந்த மன்னரை பற்றி புகழ்ந்து பாடப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா கௌதமி புத்திர சதகர்ணி. ஓகேங்களா. கௌதமி புத்திர சதகர்ணியோட அம்மா தான் கௌதமி பாலஸ்ரீ. ஓகேங்களா. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். சத்ரபஸ் அல்லது சத்ரப்ஸ் என்னும் பெயர்களில் பிராந்திய ஆளுநர்களை நியமித்து தங்கள் பகுதிகளை நிர்வகித்தவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. யாருன்னு கேட்டிங்கன்னா சாகர்கள். ஓகேங்களா. சாகர்கள் தான் நியமிச்சிருப்பாங்க. ஆளுநரோட பேரில் வந்து பார்த்தீங்கன்னா சத்ராபஸ் சத்ரப்ஸ்ன்ற பேரில். ஓகேங்களா. ஆன்சர் ஏதான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். இவர் கவிதை பிரியர் மற்றும் இசை பிரியர், அதனால் கவிராஜா எனும் பட்டம் பெற்றார். யாருன்னு கேட்டிங்கன்னா குப்த அரசர்களை சமுத்திரகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா. வீணை வாசிப்பது போன்ற நாணயம் வெளியிட்டவர் சமுத்திரகுப்தர் தான். நிறைய சமுத்திரகுப்தரை பற்றின நிறைய கேள்விகள் வரும். ஓகேங்களா. குதிரையை பலியிடும் முறையை மீண்டும் நடைமுறை கொண்டு வந்தவர், வேதகால வேள்வியை திருப்பியும் நடைமுறைப்படுத்தியவர், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா. ஸ்ரீகுப்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா குப்தம்சத்தை தோற்றுவித்த ஸ்ரீகுப்தர். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர் வருவார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதலாம் சந்திரகுப்தர் வருவார். அப்புறம் சமுத்திரகுப்தர் வருவார். அப்போ இரண்டாம் சந்திரகுப்தர் வருவார். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குமாரகுப்தர் வருவார். முக்கியமான குப்தர் அவர். ஓகேங்களா. நாலந்தா பல்கத்தை உருவாக்கியவர் குமாரகுப்தர். ஓகேங்களா. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கீழ் காண்பவனவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் இவை. முதலாம் மகேந்திரவர்மன் பல்லவ மன்னரில் மிகவும் முக்கியமான மன்னர். ஓகேங்களா. இரண்டாம் புலிகேசும் முதலாம் மகேந்திரவர்மனுக்கும் அடிக்கடி போர் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா. வரலாறுல அதிகமான தகவல்கள் மகேந்திரவர்மனை சுற்றி தான் நடக்கும். ஓகேங்களா. மத்தவிலாசன், விசித்திர சித்தன், குணபாரன். ஓகேங்களா. இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் இங்கே சரியான ஆன்சர். மத்தவிலாசன் சொன்னாலும் விசித்திர சித்தன் சொன்னாலும் சரி, குணபாரன் சொன்னாலும் சரி, முதலாம் மகேந்திரவர்மன் தான் குறிக்கும். ஓகேங்களா. திராவிட பாணி அப்படின்ற ஒரு பாணியை வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா. ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். மகதம், அவந்தி, கோசலம். ஓகேங்களா. பண்டைய கால நகரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த சொல்லியிருக்காங்க. மகதம் தற்போதைய பீகார் மாவட்டத்தில் தான் மகதம் இருந்துச்சு. ஓகேங்களா. 16 ஜனாபதங்களை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பேரரசாக உருவாக்கிய ஒரு ஜனபதம் கேட்டிங்கன்னா மகதம் தான் வரும். ஓகேங்களா. அவந்தி, உஜ்ஜினி. ஓகேங்களா. உஜ்ஜினி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவந்தி. உஜ்ஜினியின் ஆளுநராக நியமிக்கப்பட்ட மௌரிய வம்ச அரசர் யாருன்னு கேட்டிங்கன்னா அசோகர் வருவார். ஓகேங்களா. கோசலம் கிழக்கு உத்தரப்பிரதேசம். வத்சம் அப்படின்னா கோசம்பி, அலகாபாத்தில் இருக்க கோசம்பி தான் வரும். அப்போ 3-4-1-2 3-4-1-2 டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். அசோகர் தன்னுடைய மகன் மகிந்தாவையும் மகள் சங்கமித்ராவையும் பௌத்தத்தை பரப்புவதற்காக எங்கு அனுப்பி வைத்தார்? ஓகேங்களா. அசோகர் வந்து பார்த்தீங்கன்னா பௌத்த சமயத்தை பரப்புவதற்காக உலகம் எங்கே அனுப்பிச்சிருப்பாரு? தன்னுடைய மகனையும் மகளையும் எங்கே அனுப்பிச்சிருப்பாருன்னா ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பிச்சிருப்பாரு, இலங்கைக்கு அனுப்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். யாருடைய போதனையினால் கனிஷ்கர் பௌத்தத்தை தழுவினார்? ஓகேங்களா. கனிஷ்கர் யாருடைய போதனையினால்
பௌத்தத்தை தழுவினான்னு கேட்டிங்கன்னா அஸ்வகோசர். அஸ்வகோசர் ரொம்ப முக்கியமான ஆள். புத்தரை பற்றி ஒரு நூல் எழுதியிருப்பார், புத்தர் சரித்திரம் அப்படின்னு நூல் எழுதியிருப்பார். இவர்னால பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் பார்த்தீங்கன்னா புத்த சமயத்தை பின்பற்றியிருப்பார். அடுத்த கேள்வி போயிடும். ASI என்பதன் விரிவாக்கம் என்ன? ஓகேங்களா, ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். 1861 அலெக்சாண்டர் கன்னிகாம் என்ற நில அளவலையார் உதவியுடன் ஓகேங்களா இந்த ஏஎஸ்ஏ நிறுவியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆங்கிலேயர் தான் அதை நிறுவியிருப்பாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடுவோம். பின்வேத காலம் பற்றிய கூற்றுகளை ஆராய்க. ஓகேங்களா, இக்காலத்தில் சமிதி சபா ஆகியவை தங்கள் முக்கியத்துவத்தை இழந்தன. ஓகேங்களா, சபா சமிதி, சமிதி சபா எல்லாமே ஒன்று தான். சபானா என்ன, மூத்தவர்களை கொண்ட ஒரு அவைன்னு சொல்லுவாங்க. சமிதி பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் கொண்ட ஒரு பொது சபைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒன்று சரியாக தான் இருக்குது. பின்வேத காலத்தில் இதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகேங்களா, விதாத என்ற மன்றம் புதிதாக தோன்றியது. ஓகேங்களா, கிடையாது. விதாதன்றது இதுக்கு சபா சமிதிக்கு முன்னாடியே தோன்றிய ஒரு மன்றம் தான் விதாத மன்றம். அப்போ கூற்று 2 பார்த்தீங்கன்னா தவறு. பாலி என்ற வரி கட்டாயமாக்கப்பட்டு தொடர்ந்து வசூலிக்கப்பட்டது. சரிதான். ஓகேங்களா, பாலின்றது ஒரு வரி ஆரியர் காலத்தை வசூலிச்சாங்க. அதோட பங்கு கேட்பாங்க, 1/6ன்னு போட்டிருப்பாங்க. 6ல் 1 பங்கு. அதை நீங்கள் கால்நடையை வச்சுருந்தாலும் சரி, இல்லை விளைச்சலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு 6 ஆட்டுக்குட்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டியை அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்கணும். அதுதான் வரி. ஓகேங்களா, இங்கே 2 மட்டும் தவறாக இருக்குது. 1, 3 சரியாக இருக்குது. 1, 3 சரி. டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போகிறோம். கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜனபதங்கள் இருந்தன? ஓகேங்களா, அது 16 மகாஜனபதங்கள் இருந்தன. அதான் சரியான ஆன்சர். அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மகதம். அடுத்த கேள்வி போகிறோம். கீழ்கண்டவற்றில் எந்த இடத்தில் வெண்கல காலத்தை சார்ந்த பொருட்கள் கிடைத்தன? எங்கன்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் லோத்தலில் தான் வரும். ஓகேங்களா, லோத்தல்ன்றது ஒரு துறைமுக நகரம். சிந்துவெளி நகரத்தில் ஒரு துறைமுக நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் கேட்டிங்கன்னா குஜராத்தில் உள்ள லோத்தல். குஜராத்தில் எந்த இடத்துலன்னு கேட்பாங்க. சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றல் தான் இந்த லோத்தல் துறைமுகம் கண்டுபிடிச்சாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா 1704 மில்லிமீட்டர் அளவீடுகள் கொண்ட ஒரு அளவீடை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனால் அது பார்த்தா 1700 கிடையாது, 1.704 சிறிய அளவீடுகள் கொண்ட ஒரு அளவுகோல் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் அந்த புள்ளி மட்டும் மிஸ் ஆயிரும். ஓகேங்களா, நெட்டில் தெரிஞ்சிங்கன்னா கிடைக்கும். அது 1.704. ஓகேங்களா, ஓகே, நம்ம அடுத்த கேள்வி போயிடும். எந்த ஆண்டு ஆங்கிலேய பொறியாளர்கள் லாகூரில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்தனர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1856 அமைச்சிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா செங்கக்கல்லாக இருக்கும். அதை எடுத்து ரயில் பாதைக்கு இடுக்குகளாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஓகேங்களா, புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்று என்று கூறியவர் யார்? ஓகேங்களா, யுவான் சுவாங் தான் அந்த சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா, நகரங்களில் சிறந்தது சொன்னவர் காளிதாசர். ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் சரியாக வரும். திருநாவுக்கரசர் ஒன்று சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா, கல்வி கரையில்லா காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். திருநாவுக்கரசர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்பர் தான். ஓகேங்களா, அப்பரோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடும். வேத காலத்தில் இனக்குழுவில் பொதுக்குழு எது? கொஞ்சம் முன்னாடி பார்த்துருந்தோம், விதாத்தா. ஓகேங்களா, இதான் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு. ஓகேங்களா, சபான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவர்களை, அதாவது முதியோர்களை, பெரியோர்களை கொண்ட ஒரு அவை தான் சபா. சமிதின்றது மக்கள் அனைவரையும் கொண்ட அவை தான் சமிதி. கனான்னு ஒரு அமைப்பு இருந்திருக்கும், பழங்கால அமைப்பு. ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுக்களை ஆராய்க. சமணத்தில் திகம்பரர் வைதிக பழமைவாத போக்குடைய சீடர்கள் ஆவர். ஓகேங்களா, அவர் போல சீடர்கள். ஓகேங்களா, திகம்பர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் அணிய மாட்டாங்க. ஓகேங்களா, கையில் எந்த ஒரு பொருளுமே வச்சிருக்க மாட்டாங்க. எந்த ஒரு தொழிலுமே செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா, சமணத்தில் சுவேதாம்பர்கள் முற்போக்கானவர்களாக கருதப்படுகிறார்கள். இதுவும் சரியா. ஸோ 2 கூட்டமே சரியாக தான் இருக்குது. ஓகேங்களா, சமணத்தில் சமணம் 2 பகுதியாக பிரிஞ்சிருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா பழமைவாதிகள். ஓகேங்களா, பெண்கள் கூட பார்த்தீங்கன்னா அவங்க மோட்ச நிலையை அடைய முடியாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சுவேதாம்பர் மதத்தில் எல்லாரும் கும்பிட்டுக்கலாம். வெள்ளை நிறைய சுவேதாம்பர் பார்த்தீங்கன்னா வெள்ளை ஆடை அணிவார்கள். ஓகேங்களா, வணிகம் செய்வாங்க. ஓகேங்களா, மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா
முக்கிய சுயநம்பர்கள் இவங்க தான் பின்பற்றுவாங்க. ஏன்னா எதுவுமே செய்யாமல் இருக்க முடியாதுல்ல. ஓகேங்களா? 2 கூற்றுமே இங்கே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். கூற்றுக்களை ஆராய்க. சந்திரகுப்தர் சரவண பெலாகுலாவில் கர்நாடகாவில் சமண சடங்கான சல்லேகனா செய்து உயிர் துறந்தார். சரிதான். ஓகேங்களா? சந்திரகுப்தர் மௌரியர் வம்சத்தை தோற்றித்த முதல் மன்னர் யான்னு கேட்டீங்கன்னா சந்திரகுப்தர் தான் வருவார். ஓகேங்களா? இதில் சல்லேனா என்பது உண்ணா நோன்பிருந்து உயிர் துறத்தல் ஆகும். இதுவும் சரிதான். அப்போ கூற்று 2மே சரியாக இருக்கு. ஆன்சர் பாம்பே தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? சந்திரகுப்தரை வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவுக்கு கூட்டிட்டு வந்தவர் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? பத்திரபாகு. ஓகேங்களா? அடுத்த கேள்வி வரும். அயோத்தி கல்வெட்டு யாருடையது கேட்டிருக்காங்க. அயோத்தி கல்வெட்டு தனதேவனின் அயோத்தி கல்வெட்டுன்னு தான் சொல்லுவாங்க. குசான காலத்தில் வாழ்ந்த ஒரு முக்கியமான மன்னர் வந்து பார்த்தீங்கன்னா தனதேவன். ஓகேங்களா? அவரை பற்றின வரலாறு 6 புக்கில் இல்லை. இருந்தாலும் அந்த கல்வெட்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி வரும். தமிழ்நாட்டில் உள்ள தொல்பழங்கால பாறை ஓவியங்கள் பொறுத்த கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? கீழ்வலை எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் இருக்குது. உசிலம்பட்டி மதுரையில் இருக்குது. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். குமுதிபதி மாவடைப்பு கோவையில் இருக்குது. பொறிவரை நீலகிரியில் கரிக்கியூர்ன்ற இடத்துல இருக்குது. அப்போ 3-1-4-2 சி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? இங்கெல்லாம் பழங்கால பாறை ஓவியங்கள் காணப்படும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி வரும். சிந்து சமவெளி பகுதியில் பொருந்தாததை வட்டமிடுக. சிந்து சமவெளி பொருந்தாதை வட்டமிடுங்க. காளைகள், ஆடுகள், எருதுகள், குதிரைகள் வராது. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத ஒரு விலங்கு எதுன்னு கேட்டிங்கன்னா அது குதிரைகள். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் தனியாகவே இது கேள்வி கேட்பாங்க. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திராத விலங்கு எதுன்னு கேட்பாங்க. அது குதிரைகள் தான் வரும். ஓகேங்களா? அவங்களுக்கு இரும்பை பற்றியும் அறிவு கிடையாது. ஓகே, இரும்பை பற்றியும் தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அவங்க பயன்படுத்தியது வந்து பார்த்தீங்கன்னா செம்பு தான் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. பன்றிகள். இந்த வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைகள் தான் வருது. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். 14 ஆண்டுகள் இந்தியாவில் இருந்து இந்தியாவை பற்றி இண்டிகா என்ற நூலை எழுதியவர் யார்? ஓகேங்களா? மெகஸ்தனிஸ். ஓகேங்களா? மெகஸ்தனிஸ் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை பற்றி 14 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு நூல் எழுதியிருப்பார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையை பற்றிய தகவல்களும் அதில் இருக்கும். ஓகேங்களா? கௌடல்யர் யார்? சாணக்கியர். அர்த்த சாஸ்திரம் எழுதியவர் தான் கௌடல்யர். ஓகேங்களா? இவர் யாருடைய அமைச்சராக இருந்திருப்பார்? சந்திரகுப்தர் மௌரியோட அமைச்சராக இருந்திருப்பார். ஓகேங்களா? விசாகதத்தர், முத்துராட்சசம், தேவி சந்திரகுப்தன் இந்த மாதிரி நூல்கள் எழுதினவர் வந்து பார்த்தீங்கன்னா விசாகதத்தர் தான். மாமூலர் தமிழ் புலவர். ஓகேங்களா? அகநானூறு பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று நூல்கள் எழுதி வச்சு பாடினவர் வந்து பார்த்தீங்கன்னா மாமூலர் வருவார். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். ஆந்த்ரோபாலஜி என்பது என்ன? ஆந்த்ரோபாலஜி என்பது மானுடவியல். மனிதர்களின் பரிணாம வளர்ச்சியை படிப்பது மானுடவியல். ஆந்த்ரோபாலஜின்றது 2 கிரேக்க வார்த்தைகளோட கூட்டு சொல்லலாம். ஆந்த்ரோன்றது பார்த்தீங்கன்னா மனிதன் சொல்லுவாங்க. பாலஜி வந்து பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் மற்றும் காரணம் அந்த மாதிரி பொருள் வரும். ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் சரியான ஆன்சர். தொல்லியல் ஆர்கியாலஜி. ஓகேங்களா? தொல்லியல்ன்றது ஆர்கியாலஜிக்கு வரும். ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பூமி தனது அச்சில் சுழலுகிறது என்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் ஆய்வாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆரியப்பட்டர் தான் வருவார். ஓகேங்களா? ஏற்கனவே விசாகதத்தை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? முத்துராட்சசம், தேவி சந்திரகுப்தன் நூல் எழுதினவர். ஓகேங்களா? காளிதாசர் நிறைய நூல் எழுதியிருக்காரு. முக்கியமான நூல் சாகுந்தலம், மாளவிகா அக்னிமித்ரா. ஓகேங்களா? நிறைய நூல்கள் வரும் காளிதாசருக்கு. ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். இவர் குப்த காலத்தில் மருத்துவத்துறையில் புகழ்பெற்று விளங்கினார். ஆயுர்வேத மருத்துவத்திலும் நிபுணராக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தன்வந்திரி. 2019 குரூப் 4ல இதே கேள்வி கேட்டிருந்தாங்க எக்ஸாம்பிள். ஓகேங்களா? தன்வந்திரி மருத்துவர். குப்தர் காலத்தில் வாழ்ந்த மருத்துவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க. தன்வந்திரி தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ஆன்சர் ஏதாவது வரும். வராக மீரர் யார் வந்து பார்த்தீங்கன்னா வானியல் அறிஞர். குப்தர் காலத்திலேருந்து ஒரு வானியல் அறிஞர் தான் வராக மீரர். விட்டல் பட்டர் மாய வித்தைக்காரர். வித்தைகள் பண்ணுவாங்க, மாய வித்தைக்காரர். அமரசிம்கர் என்றது பார்த்தீங்கன்னா அகராதி ஆசிரியர். ஓகேங்களா? மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பாரசீக தூதுக்குழுவை 2ஆம் புலிகேசியை வரவேற்பது போன்றதொரு காட்சி எங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது கேட்டிருக்காங்க. எங்கன்னு கேட்டிங்கன்னா அஜந்தா ஓவியம் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். பல்லவ அரசனை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும். ஓகேங்களா? ஒரு புக் பேக் கொஸ்டின். ஓகேங்களா? கூற்று 1
இவருடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செலுத்துவங்கின. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8ஆம் நூற்றாண்டில் வருவார். ஓகேங்களா. ஸோ கூற்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சரிதான். ஓகேங்களா. முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்னும் நூலில் ஆசிரியர் யார்? ஆசிரியர் ஆவார். ஆமாம், முதலாம் மகேந்திரவர்மன் ஒரு நூல் எழுப்பார். அந்த நூலோட பேரு தான் மத்தவிலாச பிரகசனம். ஓகேங்களா. இதுக்கு வந்து தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா குடிகாரர்களின் ஆட்சி என்னமோன்னு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா பௌத்தத்தை இழிவுபடுத்துற மாதிரி அந்த நூல் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா. கூற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியாக தான் இருக்குது. ஆன்சர் சி தான் சரியான ஆன்சர். இது குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றில் கரையில் அமைந்துள்ளது. ஏற்கனவே நம்ம கொஸ்டின் பார்த்தோம். ஓகேங்களா. லோத்தல் துறைமுகம். ஓகேங்களா. காளிபங்கன் எங்கே இருக்கும்? ராஜஸ்தானில் இருக்கும். ஓகேங்களா. அமரி தோழர்கள்லாம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அந்த பகுதியில் போயிடும். லோத்தல் தான் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கும். குஜராத்தில் எங்கே இருக்குன்னா சபர்மதி ஆற்றோட ஒரு துணை ஆற்றல் தான் இதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அங்கே தான் அந்த 1704 மில்லிமீட்டர் அளவுகள் எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். சாஞ்சி ஸ்தூபி எங்குள்ளது? சாஞ்சி ஸ்தூபி மத்திய பிரதேசத்தில் உள்ளது. ஓகேங்களா. அதே மாதிரி சாரநாத் தூண் எங்குள்ளதுன்னு கேட்டிங்கன்னா அது உத்தரப்பிரதேசம். சாரநாத் தூண். ஓகேங்களா. சாஞ்சி ஸ்தூபி வந்து மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. ஓகேங்களா. சாஞ்சி ஸ்தூபினா என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவி மாடம் மாதிரி போட்டிருப்பாங்க. ஒரு அந்த கட்டடம் வந்து பார்த்தீங்கன்னா குவி மாடம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புத்தரோட உடல் பாகங்கள். ஓகேங்களா. புத்தரோட கிடைச்ச உடல் பாகங்களை உள்ளே வச்சு அந்த சமாதி மாதிரி அதை கட்டியிருப்பாங்க. அது பேர் ஸ்தூபின்னு சொல்லுவாங்க பௌத்தர்கள். ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான் வரும். ஓகேங்களா. அடுத்த கேள்வி போயிடும். மௌரிய பேரரசை பற்றி குறிப்பிடும் அகநானூற்று பாடல் யாருடையது? ஓகேங்களா. இதுக்கு முன்னால் பார்த்தோம் மாமுனார் அகநானூற்று பாடல்கள் தான். ஓகேங்களா. மௌரிய பேரரசை பற்றி குறிப்பிடக்கூடியது. மாமுனர் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று செய்திகளை தன்னோட பாடல்கள் அதிகமாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பரணர் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று செய்திகளை தன்னுடைய பாடல்கள் அதிகமாக சொல்லியிருப்பார். ஓகேங்களா. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடும். தொடக்க கால பல்லவர்கள் யாருடைய சிற்றரசர்களாக இருந்தனர்? பல்லவர்கள் வந்து யாரு கீழே முதல்ல சிற்றரசர்களாக இருந்தன்னு கேட்டிருக்காங்க. யார் வந்து பார்த்தீங்கன்னா சாதவாகனர்கள். அவங்க கீழே தான் சிற்றரசர்களாக இருந்திருப்பாங்க. அடுத்த கேள்வி. மதச்சார்புள்ள இலக்கியங்களில் வேறுபட்டதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறள் மதச்சார்புள்ள இலக்கியம் கிடையாது. மகாபாரதம், தேவாரம், நாலாய திவ்ய பிரபந்தம் 3மே வந்து பார்த்தீங்கன்னா மத சார்புடைய இலக்கியங்கள். இங்கே வேறுபட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் தான். ஆன்சர் ஏ தான் வரும். அடுத்த கேள்வி போயிடும். பூம்புகார் துறைமுகம் பற்றிய கூற்றுகளை ஆராய கேட்டிருக்காங்க. பூம்புகார் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமர்ந்துள்ளது. சரிதான். பூம்புகார் எங்கே இருக்குன்னா வங்காள விரிகுடா கடற்கரையில் தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கூற்று 2 தாமிரபரணி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போது மயிலாடுதுறை அருகில் உள்ளது. ஓகேங்களா. மயிலாடுதுறை அருகில் தான் இருக்குது. பட் தாமிரபரணி கிடையாது, காவிரி. காவிரி ஆறு கடலோடு கடக்கும் இடத்துல தான் நம்ம பூம்புகார் துறைமுகம் இருந்துச்சு. ஓகேங்களா. அப்போ கூற்று 1 மட்டும் தான் சரி, 2 வந்து பார்த்தீங்கன்னா தவறு. கூற்று 1 மட்டும் சரி. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி பெறும். வரலாற்றின் தந்தை யார்? வரலாற்றின் தந்தை யார்னா ஹீரோடோட்டஸ். இவர் தான் வரலாற்றோட தந்தைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஆடம் ஸ்மித் யாரு பார்த்தீங்கன்னா பொருளியலின் தந்தை. ஓகேங்களா. பொருளியலின் தந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். அரிஸ்டாட்டில். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியலின் தந்தைன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. சரியான ஞாபகம் இல்லை, தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் நிறைய தந்தைக்கு வருவார். விலங்கியல் தந்தைன்னு கூட அரிஸ்டாட்டில் தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. தாலமி வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வரலாறு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா. தாலமி புவியியல்னு ஒரு நூல் எழுதியிருப்பார். முக்கியமான நூல் புவியியல். ஓகேங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும்? ஹெரோடோட்டஸ் தான் வரலாற்றின் தந்தை. ஓகேங்களா. அடுத்த கேள்வி. மௌரிய பேரரசின் கடைசி அரசர் பிரகதரதா அவரது தளபதி புஷ்யமித்திர சுங்கரால் கொல்லப்பட்டார். நம்ம பார்த்துட்டோம். சுங்க வம்சத்தை தோற்றுவித்தவர் புஷ்யமித்திரர். அதுக்கு முன்னால் அந்த வம்சம் தான் மௌரிய வம்சம். அவரோட கடைசி அரசர் தான் பிரகத்ரதா. இவரை கொண்டு தான் புஷ்யமித்திரர் வந்து பார்த்தீங்கன்னா சுங்க வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். அப்புறம் அக்னிமித்திரர் வருவார், வசுமித்திரர் வருவார். ஓகேங்களா. கடைசியாக புஷ்யபூதி வருவார். அவரை கொண்டுட்டு கனு வம்சம் வாசுதேவ கன்வர் ஆரம்பிச்சிருவார். ஓகேங்களா. புஷ்யமித்திர சுங்கர் மகத்தில் தனது சுங்க வம்சத்தை நிறுவினார். சரிதான். தொடக்கத்தில் மகதத்தில் தான் அவரோட வம்சத்தை தோற்றுவித்திருப்பார். ஆனால் பாடலிபுத்திரத்தில் தான் தலைநகரை நிர்வகித்திருப்பார். புஷ்யமித்திரர் வைசாலியை தனது தலைநகர் ஆக்கிறார். தவறு. பாடலிபுத்திரத்தில் தான் தன்னுடைய தலைநகரை
நிறுவி அங்கேருந்து தான் ஆட்சி புரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 1, 2 சரி, 3 மட்டும் தவறு. 1, 2, 3 மட்டும் தவறு இருக்கு. ஆன்சர் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போவோம். ஓகே. ஒரு கொஸ்டின் மட்டும் நான் தான் தப்பா கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா டெஸ்ட்டும் நம்ம குடுத்துட்டே வரோம். ஓகேங்களா? தமிழா இருந்தாலும் சரி, பொது அறிவியல் எல்லா பாடப்பகுதிகளுக்கும் நம்ம டெஸ்ட் நம்ம குடுத்துட்டே வரோம். எல்லாமே இலவசமா தான் நம்ம குடுத்துட்டே வரோம். ஓகேங்களா? நம்மளோட யூடியூப் மூலமாவும் சரி, நம்மளோட ஆண்ட்ராய்டு ஆப் மூலமாவும் இந்த டெஸ்ட்லாம் நீங்க இலவசமா நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். எத்தன தடவ நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்கலாம். எந்த அளவுக்கு நீங்க டெஸ்ட் அடிச்சு பார்க்குறீங்களோ, அந்த அளவுக்கு எக்ஸாம்ல அதிகமான மார்க் எடுக்க முடியும். படிக்கிறது மட்டும் ரொம்ப முக்கியம் கிடையாது. டெஸ்ட் அடிச்சு பார்க்குறது அத விட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்ப நம்ம 6ஆம் வகுப்பு வரலாறு நம்ம பார்த்துட்டே போறோம். அப்புறம் 7ஆம் வகுப்பு வரலாறு, 8ஆம் வகுப்பு வரலாறு அப்படியே நம்ம 10த் வரைக்கும் நம்ம பார்த்துட்டே போறோம். குரூப் 4க்காக தான் நம்ம இத ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் கொஞ்சம் மாத்திருக்காங்க. ஓகேங்களா? சிலபஸ் பொது அறிவ பொறுத்தளவுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. ஏற்கனவே இந்த பேட்டர்ன்ல தான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்ச் மாத்திருக்காங்க. தமிழ்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணங்களுக்கு அதிகமா முக்கியத்துவம் குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கம்மியான மார்க்னா கம்மியா படிக்கணும்னு மட்டும் நினைச்சுறாய்ங்க. 1 மார்க் வந்தாலும் அதுக்கு நீங்க கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். 1 மார்க்ல ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000, 2000 அளவுக்கு முன்னாலும் பின்னாலும் போயிட்டு வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே ஒமிட் பண்ணாதீங்க. எந்த ஒரு லைனுமே ஒமிட் பண்ணிறாதீங்க. ஓகேங்களா? நம்மளோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வந்து சேரும். ஓகேங்களா? அடுத்த 3வது டெஸ்ட்ல நம்ம சந்திப்போம். 6ஆம் வகுப்பு வரலாறுல 3வது டெஸ்ட் நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? லிங்க் அடுத்து நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்த டெஸ்ட்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.